நீங்க டிஆர்பிக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா? ஆரோரா தான் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா அப்சரா வெளியே வந்ததா தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கோவப்பட்டிருக்காங்க. அப்சரா கூட வீட்டுக்குள்ள ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது டாஸ்க்னு வர்றப்பவும் அவங்களோட விளையாட்டை மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆரோரா அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தேவையில்லாம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துல ஒரு 2-3 நாள் எல்லார்கிட்டயுமே இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்களே, கருத்துக்களை கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு வெளியே வந்து மக்கள் கிட்ட பேர் வாங்கினாலும் அதுக்கப்புறம் இவங்க நடந்துகிட்ட விதம் யாருக்குமே பிடிக்கல. அதுவும் துஷார் அவர் கூட அவங்க க்ளோஸா பேசின விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், அதுதான் நமக்கு சரி அப்படின்னு என்னதான் அரோரா சொன்னாலுமே அவங்க குறைவான வாக்குகள் தானே வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்கள தானே நீங்க வெளியே அனுப்பணும். அவங்க கிட்ட இருந்து இன்னும் கண்டென்ட் கிடைக்கும், கண்டென்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை எதுக்குங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வியை தான் கேட்க தோணி இருக்கு. ஏன்னா அப்சரா அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. ஆரோராவா அப்சராவா அப்படிங்கிறது உறுதியா இன்னும் தெரிய வரல. ஒருவேளை அப்சரா அவங்க தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே கண்டென்ட்காக தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு ரசிகர்கள் உறுதியாவே வந்து முடிவு பண்ணிடுவாங்க. சொல்ல போனா ஆரோராவை வந்து வெளியே அனுப்புனா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும், பாக்குறவங்களுக்கும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து இனி நடக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை வச்செல்லாம் பேச மாட்டாங்க, நிகழ்ச்சியை கரெக்டா கொண்டு போவாங்க. அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அப்சரா அவங்களை வெளியே அனுப்புனாங்கன்னா இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கிறது உறுதியாகிரும். இந்த வாரம் வீட்டுக்குள்ள அவங்க எதுவுமே பெருசா பண்ணல. ஆரோரா அவங்களும் எல்லார்கிட்டயும் பேசி லவ் கண்டென்ட் கொடுக்கறத தவிர அவங்க வேற என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்கள உள்ள ஏன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி இருக்கு. சொல்ல போனா அவங்களே சொல்றாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் அழகா இருக்கனால என்கிட்ட யாரும் வேலை சொல்லல அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவங்க கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாவும் கோவமாவும் தான் வருது அப்படிங்கறத ரசிகர்களோட கருத்தா இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதாவது நான் வந்து வீட்டுக்குள்ள போய் நான் எப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக அவங்க விளையாடுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக அவங்க விளையாடவே இல்லை. முதல் ஒரு 1-2 நாள் தான் அவங்க வந்து கரெக்டா இருந்தாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்றதாகட்டும், இந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து வெளிப்படையா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற மாதிரி வந்து கேமை கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எப்படி வைரல் ஆகும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர கேமை கரெக்டா விளையாடணும்னு பார்க்கல. இனி வர காலங்கள்ல அவங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்தா அதை மாத்தி விளையாடுவாங்களா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எது எப்படியோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 மறுபடியும் ஒரு 2 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போக இருக்கிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. அவங்க எல்லாரும் இந்த தீபாவளியை வந்து வீட்டுக்குள்ள எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சனி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.